உங்களோட தன்மையில கொஞ்சம் பிரச்சனைகள், அதாவது நான் எல்லாருக்குமே தப்பா தெரியிறேன், நான் சங்கடப்படுற அமைப்புல நடந்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து மே மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு மாறப்போகுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது சகல விதத்திலையும் நன்மை தரக்கூடியவரா மாறப் போறாரு. கல்யாணம் ஆவல அப்படின்னா ஆயிடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சம்பந்தமான தொந்தரவு இருக்கு அப்படின்னா அது சரியாகக்கூடிய காலகட்டமாக அந்த ஆஃப்டர் மே குரு பகவானுடைய பயிற்சிக்கு, அதாவது முக்கியமா எக்ஸாக்டா ஜூன் 2ல தான் பயிற்சி ஆகுறாரு. அந்த டைம்ல வந்து உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு கிரகமுமே பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரீதியில குரு பகவான் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால ரொம்ப பாசிட்டிவா பண்ணுவாரு. அதே மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது நகை, ஆபரணம் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, ஆஃப்டர் ஜூன், அதாவது குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அதுக்கெல்லாம் பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக இருக்கும். படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனுக்கு அப்புறம் வந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவான ஒரு காலகட்டம். அதாவது எக்ஸாம் எழுதி முடிச்சிருவீங்க. செட்டில் ஆகிறதுக்கு உண்டான ஒரு பீரியட் இருக்குல்ல. இப்போ நீட் எல்லாம் எழுதுறாங்க, ஒரு ஜேஇ எல்லாம் எழுதுறாங்கன்னா, ஆஃப்டர் ஜூன் தான் வந்து அவங்கள பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பீரியட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பீரியடா இருக்கும். இந்த பிளேஸ்மெண்ட் பீரியடுங்கிறது அந்த காலகட்டத்தில் வச்சுக்கும்போது ரொம்பவே நல்ல பீரியடா இருக்கும். ரொம்ப உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பை வந்து அது கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம்.